கவலைகளால் இதயம் கனத்து இரவில் தூக்கமின்றி புரண்டு படுத்திருக்கிறீர்களா? சங்கீதம் 4. தாவீது அத்தகைய சூழ்நிலையில் செய்த ஜெபம். ஆனால் பயத்தால் நசுக்கப்படாமல் தாவீது ஆழ்ந்த சமாதானத்தை கண்டார். அவர் எப்படி பாதுகாப்பாக படுத்து உறங்க முடிந்தது? இன்று வாழ்க்கையின் புயல்களுக்கு மத்தியிலும் தேவனுடைய பிரசன்னத்தில் இளைப்பாறும் ரகசியத்தை கண்டறிவோம். சங்கீதம் 4 பெரும்பாலும் மாலை சங்கீதம் என்று அழைக்கப்படுகிறது. தாவீது இதை இரவில் ஜெபித்தார். இது சங்கீதம் 3 அவர் சந்தித்த போராட்டங்களின் தொடர்ச்சி. அங்கே எதிரிகள் அவரை சூழ்ந்திருந்தனர். ஆனால் இங்கே தாவீது எதிரிகளைப் பற்றி குறைவாகவும் தேவனுக்குள் உள் சமாதானத்தை கண்டடைவதைப் பற்றி அதிகமாகவும் பேசுகிறார். தாவீது ஒரு தைரியமான கூக்குரலுடன் தொடங்குகிறார். என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடும்போது எனக்கு செவிகொடும். அவர் தன் சொந்த நன்மையை நம்பவில்லை என்பதை கவனியுங்கள். அவர் தேவனுடைய நீதியை நம்புகிறார். பாதிப்புகள் நம்மை அழுத்தும் போது நம்மை நியாயப்படுத்தும் தேவனை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். நம்மை தாண்டி அவரை நோக்க வேண்டும். தாவீது பொய்களையும் பொய்யான மகிமையையும் தேடுபவர்களிடம் பேசுகிறார். மற்றவர்கள் நம்மை கேலி செய்தாலும் அல்லது புறக்கணித்தாலும் கர்த்தர் பக்தியுள்ளவனை தமக்காக பிரித்திருக்கிறார் என்பதை அறிந்து நாம் உறுதியாக நிற்கலாம். உங்கள் மதிப்பு மக்களின் கருத்துக்களில் இல்லை. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருப்பதில்தான் உங்கள் மதிப்பு உள்ளது. தாவீது சுய கட்டுப்பாட்டை ஊக்குவிக்கிறார். கோபங்கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். அவசரமாக செயல்படுவதற்கு பதிலாக அமைதியாக சிந்தித்து நீதியின் பலிகளை செலுத்தும்படி அவர் அழைக்கிறார். நம் உணர்ச்சிகளை அவை கட்டுப்படுத்த அனுமதிப்பதற்கு பதிலாக அவற்றை தேவனிடம் ஒப்படைக்கும்போது உண்மையான சமாதானம் வருகிறது. மற்றவர்கள் உலக செல்வத்தை தேடும்போது தாவீது சொல்கிறார், அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்துண்டான சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். உண்மையான சந்தோஷம் உடைமைகளிலிருந்து வருவதில்லை. அது நம் வாழ்வில் தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து வருகிறது. தாவீது முடிக்கிறார், சமாதானத்தோடே படுத்துக்கொள்வேன், நித்திரையும் செய்வேன். கர்த்தாவே, நீரே என்னை தனித்து சுகமாய் தங்க பண்ணுகிறீர். இது முழு பைபிளிலும் உள்ள மிகவும் ஆறுதலான வசனங்களில் ஒன்றாகும். நாம் நம் வாழ்க்கையை முழுமையாக தேவனிடம் ஒப்படைக்கும் போது குழப்பத்தின் மத்தியிலும் அவர் நமக்கு இளைப்பாறுதலை தருகிறார். சங்கீதம் 4 ஒரு பண்டைய ஜெபம் மட்டுமல்ல, அது இன்று நமக்கான ஒரு நடைமுறை வழிகாட்டி. கவலை, பயம் அல்லது உலகின் சத்தம் நம்மை இரவில் தூங்கவிடாமல் தடுக்கும்போது நாம் தாவீதின் வார்த்தைகளை எதிரொலித்து அதே சமாதானத்தை அனுபவிக்கலாம். தேவனுடைய பிரசன்னம் இளைப்பாற மிகவும் பாதுகாப்பான இடம். பரலோக பிதாவே, எங்கள் நீதியாகவும் எங்கள் கேடயமாகவும் இருப்பதற்காக உமக்கு நன்றி. கவலைகள் எங்கள் இருதயத்தை தொந்தரவு செய்யும் போது உம்மை நம்பி பிரசன்னத்தில் இளைப்பாற எங்களுக்கு உதவி செய்யும். புரிந்து கொள்ள முடியாத சமாதானத்தையும் நீர் எங்களுடன் இருக்கிறீர் என்ற சந்தோஷத்தையும் எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.